வெல்கம் ஆல் டு ரால்டெக் சொல்யூஷன்ஸ் ஐபிஎன் நாலேஜ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இதை பற்றி பேசுகிறதுக்காக வி ஹாவ் டாக்டர் மாதேஸ்வரன், இந்தியன் பேட்டன்ட் ஏஜென்ட், டெக்னிக்கல் லீட், ரால்டெக் சொல்யூஷன்ஸ். ஹாய் சார். ஹாய் சார், வாட் இஸ் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்? இந்த ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு பார்த்து நிறைய இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் இட் சார்? ஓகே, ஃபைன். ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த கம்பெனியோட நேம் இல்லை அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் நேமை வந்து ஒரு யூனிக்காக ஒரு பிராண்டிங்காக பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதான் வந்து அவங்களோட ட்ரேட்மார்க்கு. அந்த ட்ரேட்மார்க்கை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லீகல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அந்த ட்ரேட்மார்க்குக்கு. ஸோ இதுக்காக ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 அண்ட் அமெண்டட் ஆக்ட் 2010 அதில் வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸ், இந்த லீகல் ப்ரொடெக்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ த பர்சன் ஹூ ரெஜிஸ்டர் ஹிஸ் ட்ரேட்மார்க் இஸ் அ ட்ரேட்மார்க் ஓனர். ஓகேங்களா, இந்த ட்ரேட்மார்க் ஓனர்ட்டு இருந்து அவரோட ட்ரேட்மார்க்கை எக்ஸாக்டாகவோ இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியோ ஒருத்தர் காப்பி பண்ணி இல்லீகலாக யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவர் தான் வந்து ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்சர். த பர்சன் ஹூ இன்ஃப்ரிஞ்சிங் த அதர்ஸ் ட்ரேட்மார்க் தான் வந்து ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்சர். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த மாதிரி கவுண்டர் ஃபீட் பண்ணுறது, ஒரிஜினல் ட்ரேட்மார்க் மாதிரி இன்னொருத்தரோட ட்ரேட்மார்க் மாதிரியே இவங்க வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, யூஸ் பண்ணி இந்த சொசைட்டியில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இந்த ப்ராடக்ட் மேலே கிரியேட் பண்ணுறது தான் வந்து ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண, லைக் லீகலாக என்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரலாம்? ஓகே, ஸோ அந்த ட்ரேட்மார்க் ஓனரோட அந்த ட்ரேட்மார்க்கை ஒருத்தர் காப்பி பண்ணுறாரு, அதாவது இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த ஆஸ் பர் த ட்ரேட்மார்க் ஆக்ட் வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸை வந்து டெஃபினட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ட்ரேட்மார்க் ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டு த ஸ்பெசிஃபிக் இந்த ட்ரேட்மார்க் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்காகவே கொடுத்துருக்காங்க. அதில் செக்ஷன் 103, செக்ஷன் 104, செக்ஷன் 105 அண்ட் செக்ஷன் 115. இந்த 4 செக்ஷன்ஸுமே வந்து ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டாக எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 4 ஆக்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இப்போ செக்ஷன் 103 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். செக்ஷன் 103 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அந்த ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த ட்ரேட்மார்க் ஓனரோட அந்த ட்ரேட்மார்க்கை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டில் வந்து கவுண்டர்ஃபிட் ட்ரேட்மார்க்கை வந்து அந்த டூப்ளிகேட் ஃபேக் ட்ரேட்மார்க்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் இஸ் டீல் வித் த செக்ஷன் 103. ஆஸ் பர் த செக்ஷன் 103 வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரேட்மார்க் ஓனர் ஹூ அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அவர் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணலாம். ஸோ கோர்ட்டில் வந்து இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆகுது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா the judge can give the decree like அவருக்கு இம்ப்ரிசோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரம் 6 months to 3 years வரைக்கும் அவங்களுக்கு இம்ப்ரிசோன்மெண்ட் சான்சஸ் இருக்குது. தென் பெனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வந்து 50,000 to 2 lakhs வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபைன் இருக்குது. ஓகே சார், அப்போ செக்ஷன் 104 பற்றி? செக்ஷன் 104 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ட்ரேட்மார்க்கை வந்து ஒரு ப்ராடக்டில் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து யார் வந்து சேல் பண்ணுறாங்களோ, மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செக்ஷன் 104 வந்து சொல்லுது. சிமிலர் டு 103 இதுலேயும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து சேம், அதாவது ஃபைன்னு பார்த்தீங்கன்னா 50,000 to 2 lakhs வரைக்கும், இம்ப்ரிசோன்மெண்ட் வந்து 6 months to 3 years வரைக்கும் இருக்குது. இதில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 105. இந்த செக்ஷன் 105 இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் 103 அண்ட் 104. ஸோ இந்த ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டில் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாரு, மறுபடியும் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ரிப்பீட்டபிள் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கம்பேர் டு லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பற்றி தான் செக்ஷன் 105 வந்து டீல் பண்ணுது. ஓகே சார், அப்போ செக்ஷன் 115 பற்றி சொல்லியிருந்தீங்களே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. செக்ஷன் 115 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் செக்ஷன் 103, 104 அண்ட் 105. பிகாஸ் இந்த 3 செக்ஷனும் 103, 104, 105 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது தான் வந்து 103, 104 அண்ட் 105. whereas 115 பார்த்தீங்க அப்படின்னா without getting the permission from the
கோர்ட் டேரெக்டாக நம்ம வந்து த அஃபெக்டட் பர்சன், அதாவது அந்த ட்ரேட்மார்க் ஓனர் வந்து டேரெக்டாக என்ன பண்ணலான்னா கேன் விசிட் த போலீஸ் ஸ்டேஷன், கேன் அப்ரோச் த போலீஸ் ஆஃபீஸர், ஸோ தட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேன் ஃபைல் த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக அந்த இன்ஃப்ரிஞ்சு அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்கோ அங்கே டேரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் கேன் கோ அண்ட் விசிட் அண்ட் சர்ச் அண்ட் சீஸ் த ப்ராடக்ட். இது எல்லாமே பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து அவருக்கான அந்த முழு அதிகாரமும் இந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கோர்ட்டில் வந்து எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமையே வந்து டேரெக்டாக என்ன பண்ணலான்னா போலீஸ் ஆஃபீஸர் கேன் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இதான் வந்து செக்ஷன் 115 வந்து கம்ப்ளீட்டாக டீல் பண்ணுது. Okay, sir, we have understood about all the sections that comes under trademark infringement. So what is your suggestion for budding entrepreneurs or budding business investors who would like to start up a business? Any suggestion? Yeah. ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ட்ரேட்மார்க் க்ரியேட் பண்ணுங்கள். ட்ரேட்மார்க் க்ரியேட் பண்ணோன்னா இமீடியட்டாக உங்கள் ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. தென் ஒன்லி யூ வில் கெட் அ ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் ட்ரேட்மார்க். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் தட் ஒன்லி எனிபடி காப்பிங் யுவர் ட்ரேட்மார்க் அப்படின்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ட்ரேட்மார்க் க்ரியேட் பண்ணுறப்பே சிமிலர் ட்ரேட்மார்க் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அன்லஸ் அதர்வைஸ் நமக்கு வந்து இந்த நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்குள்ளே நம்ம போகிறக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துட்டோம்னா ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் லிட்டிகேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு எவ்ரி பிஸ்னஸ் ஓனர் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். That is my suggestion for the budding entrepreneur as you asked. Thank you, sir. It was very informative. Like what is trademark infringement, what are the problems we can face with trademark infringement, what are upcoming IPR knowledge series la idu madriyana informative ana vishayangala therinjikalam. Thanks for watching and please do share this informative video and let others know about it. Thanks for joining this session, sir. Thank you everyone for watching.